திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே வீட்டிற்குள் நுழைந்த 6 அடி நீள நல்ல பாம்பு பாதுகாப்பாக பிடிபட்டது. தார்பார் நகரில் ராஜா என்பவரின் வீட்டுக்குள் வாசல் வழியாக பாம்பு ஒன்று நுழைந்தது. இதனை பார்த்த ராஜாவின் மனைவி அழகி கமலா நத்தம் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் சமையலறைக்குள் இருந்த பாம்பை பிடித்து வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்கக் கோரி சேதமான பொருட்களுடன் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் புயல் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என அரசு அறிவித்துள்ளது. தரைதளத்தில் வசிக்கும் மக்களின் பிரிட்ஜ், வாஷிங் மெஷின், டிவி என வீட்டு உபயோகப் பொருட்கள் அனைத்தும் வெள்ளத்தில் மூழ்கியதுடன் வாகனங்களும் சேதமடைந்துள்ளன. இதனால் அரசு அறிவித்த நிதி போதாது எனவும் கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தி உருளையன்பேட்டை எம்எல்ஏ நேரு தலைமையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திருப்பூரில் சொத்து வரி உயர்வு தொடர்பான மக்கள் குறை தீர்க்கும் முகாமினை மேயர் தினேஷ்குமார் தொடங்கி வைத்தார். திருப்பூர் மாநகராட்சியில் உள்ள 60 வார்டுகளிலும் சொத்து வரி உயர்த்தப்பட்டது. இதுகுறித்து தொடர்ந்து பல்வேறு புகார்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. எனவே வியாழக்கிழமை தோறும் சொத்து வரி தொடர்பான சந்தேகங்களை தீர்க்க குறைதீர் கூட்டம் நடத்தப்படும் என மேயர் தினேஷ்குமார் அறிவித்திருந்தார். அதன்படி இன்று சிறப்பு முகாமினை மேயர் தொடங்கி வைத்தார். பின்னர் அங்கு வந்தவர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். திருப்பூர் பகுதியில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கண்டனம் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. அதுல திருப்பூர் மாநகர் முழுவதும் 700% வரி உயர்த்தப்பட்டிருப்பதாக பதாகைகள் வைத்து ஒரு கபட நாடகம், மக்களை திசை திருப்பக்கூடிய வகையில ஒரு அரசியல் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. கேரள மாநிலம் அதிரப்பள்ளியில் சுற்றுலா வாகனத்தை விரட்டிச் சென்று காட்டு யானை தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மழுகுப்பாறை வழியாக கேரள மாநிலத்திற்கு செல்ல முயன்ற காரை யானை வழிமறித்தது. யானைக்கு பயந்து காரை பின்னோக்கி செலுத்த முயன்ற போதும் விரட்டிச் சென்று யானை தாக்கியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான வாகனத்தின் பின் சென்ற காரில் பயணித்தவர்கள் இந்த சம்பவத்தை வீடியோ பதிவு செய்துள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே ராமநதி அணையிலிருந்து பிசான சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். 84 அடி கொள்ளளவு கொண்ட ராமநதி மூலம் கடையம், ஆழ்வார்குறிச்சி, பொட்டர்புதூர் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் குடிநீர் மற்றும் பாசன வசதி பெறுகின்றன. இந்நிலையில் 4943 ஏக்கர் நிலங்களின் பாசன வசதிக்காக இன்று முதல் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை தண்ணீர் திறக்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் அணையிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டார். 113 நாட்களுக்கு வினாடிக்கு 60 கனஅடிக்கு மிகாமல் தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. வடகால், தென்கால், பாப்பன்கால் மற்றும் புதுக்காலில் உள்ள குளங்கள் மூலம் நிலங்கள் பாசன வசதி பெற உள்ளன. ஈரோடு மாவட்டம் பவானியில் 1000 ஆண்டுகள் பழமையான செல்லியாண்டியம்மன் கோயிலில் கும்பாபிஷேக விழாவுக்காக தீர்த்தக்குட ஊர்வலம் விமர்சையாக நடந்தது. செல்லியாண்டியம்மன் கோயில் வரும் ஞாயிற்றுக்கிழமை அன்று கும்பாபிஷேகம் விழா நடைபெறவுள்ளது. இதற்காக நடந்த தீர்த்தக்குட ஊர்வலத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பவானி கூடுதுறையில் இருந்து தீர்த்தக்குடங்களை சுமந்து வந்தனர். தருமபுரி மாவட்டம் வத்தல்மலையில் மலைச்சரிவால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் கான்கிரீட் தடுப்புச் சுவர் அமைக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வத்தல்மலையில் உள்ள கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். சமீபத்தில் பெய்த கனமழையால் 20 கொண்டை ஊசி வளைவு பாதைகள் துண்டிக்கப்பட்டன. இதனால் மலைவாழ் மக்கள் அன்றாட தேவைகளுக்கு கூட பயணம் மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. தற்போது இருசக்கர வாகனங்கள் செல்ல மட்டும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே போர்க்கால அடிப்படையில் சாலையை சீரமைக்க வேண்டும் என்றும் மலைச்சரிவால் பாதிப்பு ஏற்படுவதை தடுக்கும் வகையில் கான்கிரீட் தடுப்பு அமைக்கவும் அந்த பகுதியினர் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒரு 3 நாளா போக முடியல. 3 நாள் மழை என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு அன்னைக்கு கீழே வர முடியல. பஸ்ஸும் இல்லை, 2 வீலர்லேயும் வர முடியல. ரொம்ப சேறு அதெல்லாம் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக குழந்தைங்களாம் வச்சுக்கிட்டு இது பண்ணுறோம். கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி கொடுத்தா பரவாயில்ல. திருவாரூரில் உரிய அனுமதியின்றி ஜல்லி எம்சாண்ட் ஏற்றி வந்த 4 பேர் கைது செய்யப்பட்டதுடன் 4 லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. தண்டலை ஐயனார் கோயில் பகுதியில் மாவட்ட புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் வாகன சோதனை நடத்தினர். அப்போது 4 லாரிகளில் எடுத்துச் செல்லப்பட்ட ஜல்லி எம்சாண்டுக்கு உரிய ஆவணங்கள் இல்லை என்பது தெரியவந்தது. இதையடுத்து லாரிகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் சரவணகுமார், முருகேசன், அந்தோணிராஜ், வெங்கடேசன் ஆகியோரை கைது செய்தனர். லாரி உரிமையாளர்கள் சுப்பிரமணியன், பொன்னுசாமி, தினேஷ்குமார், சாமியப்பன் ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.